கரூர் சம்பவம் இது அங்கே போயிடு அவங்க கிளப் பண்ணி அந்த 2 நீதிபதிகள் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை அவர் ஏற்றதே ரொம்ப பெரிய தப்பு. 2வது டெக்னிக்கலாக என்ன சுட்டி காட்டப்பட்டதுன்னா, அந்த மனுதாரர் முதல் நாள் தான் அரசாங்கத்துக்கு அந்த மனுவை கொடுத்துருக்காரு, ஒரு ரெப்ரசன்டேஷன். ஏன்னா கோர்ட்டில் உடனே நீங்கள் நேராக போய் கதவு தட்ட முடியாதுங்க. ஒரு அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் ஒரு மனு கொடுத்து அதை அரசாங்கம் பரிசீலித்து அதை ரிஜெக்ட் பண்ணாதான் நீங்கள் அடுத்தது கோர்ட்டுக்கு போக முடியும். எப்போவுமே ஒரு விஷயத்தில் நேராக போய் இப்போவே நேற்று பார்லிமெண்ட்டில் சொல்கிறார் சட்டத்துறை அமைச்சர், 5 கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்குதான், தேங்கிட்டு இருக்குதான், தீர்வு இல்லாமல், தீர்ப்பு வராமல். அப்போது நீதிமன்றங்களுக்கு ஓவர்லோட் ஆகிடும். அதனால் அவங்க மிகச்சரியாக முதல்ல யூ எக்ஸாஸ்ட் ஆல் யுவர் சேனல். இப்போ ஒரு அதிகாரி மேலே நீங்கள் தப்புனா மேல் அதிகாரிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட்டை அவர் ஏற்றுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் உங்களுக்கு விரும்பலைன்னா அப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.